ஒருத்தர் செங்கலை தூக்கிட்டு வருவார், விட்டாதீங்க அவரை மட்டும். ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரு பையன் பின்னாடியே வருவார். அப்பா பேசுற பொய்யே தாங்க முடியல, தாத்தா பேசின பொய்யும் தப்பிச்சு அப்பா பேசின பொய். இன்னைக்கு பேரன் கிளம்பி இருக்கிறான், அப்பா தாத்தாவோட என் பொய்யை கேளுங்க. சகோதர சகோதரிகளே, வெறும் பொய்யை மட்டும் பேசுவதற்கா இன்னைக்கு திமுக சொல்லக்கூடிய என்னன்னா, ஐயா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க. திமுக சொல்வது அடிக்கடி மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. திமுக சொல்வது மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க, நாங்க 100 ரூபாய் கொடுத்தா 28 ரூபாய் கொடுக்கிறாங்க. கேட்டீங்களா? சொன்னாங்களா ஐயா? சரி ஐயா, கோபாலபுரத்திற்கு பணம் கொடுத்தா தான் நம்ம பணம் கொடுத்தா கணக்கு எழுதுவாங்களாமா. அதாவது 100 ரூபாய் கொடுப்பாங்களாமா. நாம தமிழக அரசுடைய பட்ஜெட் கொடுப்போமா, அது மட்டும்தான் கணக்கா 28 ரூபாயா. ஐயா 45 லட்சம் விவசாயிகளுக்கு தாய்மார்களே வருஷத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறது கணக்கு இல்லையா? அந்த 45 லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமருடைய விவசாய கௌரவ நிதியில இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. 30,000 ரூபாய். இவன் 1 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போடுற சீல் இருக்குதுங்களா பாருங்க. 30,000 ரூபாய் 45 லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் ஐயா. சத்தமே இல்ல. அது கணக்குல வராதாமா. ஏன் கணக்குல வராதுன்னா, அது மோடி ஐயா நேர அக்கௌண்ட்ல போட்டாரு, நான் கமிஷன் அடிக்க முடியல, அது 28 ரூபாய் கணக்குல வராது. இன்னைக்கு பெண்கள் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு மோடி ஐயா சிலிண்டர் 400 ரூபாய் மானியம், மோடி ஐயா சிலிண்டர் இல்ல தனி சிலிண்டர் 300 ரூபாய் மானியம். தமிழகத்திலே 40 லட்சம் பேருக்கு வருது. அது கணக்கு இல்லையாமா. கோபாலபுரத்து மூலமா கொடுத்தா தான் கணக்கு. சுவநிதி சாலையோர பெரியவர்கள் யாரெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்களுக்கு 10,000 20,000 ரூபாய் சுவநிதி மூலமாக பணம் கொடுக்கும். முத்ரா கடன் திட்டம் 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். அதெல்லாம் இது பரோட்டா, அந்த சூரியன் பரோட்டா சாப்பிடுவார், அதெல்லாம் இல்ல. அழுகி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி. என்ன இந்தி கூட்டணி ஒண்ணு கிளம்பி வந்திருக்குங்க ஐயா. இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு வீடியோ போட்டோம், நீங்களா பாத்தீங்களான்னு தெரியல. ராகுல் காந்தி உட்கார்ந்து இருப்பாரு, ராகுல் காந்திக்கு பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த வீடியோ பாத்தீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு போறாங்க, பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க, இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களேங்க, வெக்கமா இல்லையா? மாப்பிள்ளை ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க. உடனே ராகுல் காந்தி சொல்றாரு, அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க, ஆனா நான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்பா. உடனே பொண்ணோட அப்பா சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாங்க, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. உடனே லல்லு பிரசாத் யாதவுடைய பையன் சொல்லுவான், அப்பா நான் வேணா மாப்பிள்ளையா இருந்துக்கிட்டுமா. லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு, நீ பீகார்ல மாப்பிள்ளையா இருப்பா, இந்தியாவுக்கு நான் தான் மாப்பிள்ளை. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாரு, நான் புதுசா வந்திருக்கேன், நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுமா. சோனியா காந்தி சொல்லுவாங்க, 40 வருஷமா ஒரு மாப்பிள்ளைய தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன், இவரு மாப்பிள்ளை. சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி கூட்டணியில தலைவர்களே கிடையாது, பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. இவருடைய கையிலே நம்முடைய நாட்டை கொடுக்க போறோமா? அதுல நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நானு நீங்க தமிழ்நாட்டில் பண்ணதே போதும், அப்படியே ஓரத்தில் உட்கார்ந்துக்க நாங்க பார்த்தோம். அதனால் சகோதர சகோதரிகளே, நமக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒருவர் மட்டும்தான், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு தலைவர்கள் கிடையாது. இந்திய கூட்டணியை 2024 பாராளுமன்ற தேர்தலிலே இது நிராகரிக்கப்பட வேண்டிய கூட்டணி இந்திய கூட்டணி.